بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. மரியாதைக்குரிய உலமாக்களே, HRF அமைப்புடைய கௌரவ தலைவர் அல்ஹாஜ் ஃபெரோஸ் அவர்களே, அதன் நிர்வாகிகளே, சமூக தலைமைகளே, சபையோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹியூமனிடேரியன் ரிலீஃப் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பு கொலன்னாவ டிவிஷனல் மஸ்ஜித் ஃபெடரேஷனோடு இணைந்து அல் ஃபஜ்ர் கவுன்சிலுடைய முழுமையான ஒத்துழைப்போடு ஒழுங்கு செய்திருக்கின்ற இந்த மகத்தான பாக்கியம் பொருந்திய நிகழ்விலே கலந்து கொள்வதற்கும் உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கும் எனக்கு கிடைத்த வாய்ப்பை ஒரு பாக்கியமாகவும் பேரருளாகவும் பார்க்கின்றேன், கருதுகின்றேன். மரியாதைக்குரிய பெரியோர்களே, மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, மனித வாழ்க்கையிலே இரண்டு வகையான பிரச்சினைகள் உண்டு. முதல் வகை பிரச்சினைகளை இமீடியட் ப்ராப்ளம்ஸ், உடனடி பிரச்சினைகள் என்று வழங்குவோம். இரண்டாம் வகை பிரச்சினைகளை அல்டிமேட் ப்ராப்ளம்ஸ், நித்திய பிரச்சினைகள் என்று சொல்வோம். மனிதர்களது உடனடி பிரச்சினைகள் தான் உணவு, உடை, வீடு, சுகாதாரம் முதலான அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள். இந்த பிரச்சினைகளை மனிதர்கள் தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உலகத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காப்பாற்றுகின்ற ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருப்பது அக்ல் என்று சொல்லப்படுகின்ற பகுத்தறிவை, இன்டலெக்ட் என்று சொல்லுவோம், அல்லது ரீசனிங் என்று வழங்குவோம். மனிதன் அல்லாஹ் தனக்கு அருளிய இன்டலெக்ட் என்று சொல்லப்படுகின்ற பகுத்தறிவை லாஸ் ஆஃப் நேச்சர், இயற்கை நியதிகள் மீது பிரயோகித்த போது உருவானதுதான் சயின்ஸ், விஞ்ஞானம். சயின்ஸை மனிதன் பிரயோகித்த போது தோன்றியதுதான் டெக்னாலஜி, தொழில்நுட்பம். இங்கே இந்த மண்டபத்தில் கூட நாம் தொழில்நுட்பத்தின் அபார முன்னேற்றத்தை, வளர்ச்சியை பார்க்கிறோம். தொழில்நுட்பம் எந்த அளவு தூரம் மாபெரும் முன்னேற்றத்தை கண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இதற்கு பின்னால் இருப்பது சயின்ஸ், அதற்கு பின்னால் இருப்பது லாஸ் ஆஃப் நேச்சர், எல்லாவற்றுக்கும் பின்னால் இருப்பது ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கி இருக்கின்ற அக்ல் என்ற அந்த பகுத்தறிவு. இதை வைத்துத்தான் மனிதன் தனது உடனடி பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்கிறான். ஆனால் மனிதனுக்கு இருப்பது உடனடி பிரச்சனைகள் மாத்திரம் அல்ல. மனிதனுக்கு மற்றொரு வகையான பிரச்சினை உண்டு. அதனைத்தான் அல்டிமேட் ப்ராப்ளம்ஸ் என்று சொன்னோம், நித்திய பிரச்சனைகள். அவை என்ன? நான் யார்? நான் எங்கிருந்து வந்தேன்? நான் எங்கு செல்வேன்? இந்த உலக வாழ்க்கையை நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த வினாக்களுக்கான விடைகள் பகுத்தறிவால் மாத்திரம் இந்த வினாக்களுக்குரிய விடைகளை காண முடியாது. ஏனென்றால் பகுத்தறிவு என்பது வரையறைகளை கொண்டது. பகுத்தறிவுக்கு, இன்டலெக்டுக்கு டைம், காலம் என்ற வரையறையும், ஸ்பேஸ், இடம் என்ற வரையறையும் உண்டு. காலத்தை கடந்து, இடத்தை கடந்து பகுத்தறிவால் பயணிக்க முடியாது, சிந்திக்க முடியாது. எனவேதான் உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ரப்புல் ஆலமீன் மனிதனது உடனடி பிரச்சனையை தீர்த்துக் கொள்ள பகுத்தறிவை வழங்கியது போல அவனது நித்திய பிரச்சனைகளுக்கான விளக்கங்களை கொடுப்பதற்காக வஹியை வழங்கினான், ரெவலேஷனை வழங்கினான். மனிதனுக்கு ஒரு பக்கம் அவனது பகுத்தறிவு வழிகாட்ட வேண்டும், மறுபக்கம் மனிதனுக்கு வஹி வழிகாட்ட வேண்டும். இறை வழிகாட்டல்
மிக மிக முக்கியம். இதனைத்தான் அல் குர்ஆன் நூருன் அலா நூர், ஒளிக்கு மேல் ஒளி என்று சொல்கிறது. நூருல் அக்ல் வ நூருல் வஹி, நூருல் வஹி வ நூருல் அக்ல். இந்த இரண்டும் இணைகிற போதுதான் மனித வாழ்க்கை சீராக அமையும், சிறப்பாக அமையும், வெற்றிகரமாக அமையும். இன்றைய உலகம் அக்லை மையப்படுத்தி, பகுத்தறிவை மையப்படுத்தி, சயின்ஸு கூடாக, டெக்னாலஜி கூடாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டிருந்த போதிலும் எந்த அளவு தூரம் சமகால மக்கள் இன்னொரு பிரச்சனைகளால், கவலைகளால், துன்பங்களால், மன உளைச்சல்களால் வாடி வதங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். மனிதன வரலாற்றிலே என்றுமில்லாத அளவுக்கு எல்லா வாழ்க்கை வசதிகளை பெற்றிருந்த போதிலும் மனிதர்கள் எந்த அளவு தூரம் இன்னொரு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதற்கான அடிப்படையான பிரதானமான காரணம் இன்றைய உலகம் வஹியின் ஒளியை காண தவறியமையாகும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அந்த வஹியின் இறுதி வடிவமாக அமைந்ததுதான் புனித அல் குர்ஆன். நானும் நீங்களும் நம் அனைவரும் அல்லாஹ்வுடைய இறுதி வேதமான வழிகாட்டியான அல் குர்ஆனை நோக்கி திரும்பாத வரை, மீளாத வரை நமக்கு மீட்சி இல்லை, வெற்றி இல்லை. மறுமைக்கு முன்னால் இந்த உலக வாழ்க்கை கூட சீராக சிறப்பாக அமையாது என்பது மிகப்பெரிய உண்மை. எனவே அந்த வகையிலே நமது இளம் தலைமுறையினருக்கு, நமது யங் ஜெனரேஷன், ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு நானும் நீங்களும், பெற்றோர்களாகிய நானும் நீங்களும், மூத்தவர்களாகிய நானும் நீங்களும், உலமாக்கள் உட்பட அனைவரும் வாரிசாக, சொத்தாக, அன்பளிப்பாக வழங்க வேண்டியது அல்லாஹ்வுடைய கலாமான அல் குர்ஆனை. அல் குர்ஆனை அவர்கள் சுமந்தால் தான், அதனை வழிகாட்டியாக அவர்கள் ஏற்றால் தான் இந்த உலகிலும் அவர்கள் ஜெயசீலர்களாக மாறுவார்கள். நிலையான நிரந்தரமான நாளை மறுமையும் அவர்களை பொறுத்தவரையிலே வெற்றிகரமானதாக அமையும். அந்த வகையிலே குறிப்பாக பெற்றோருக்கு முன்னால் இருக்கிற மிகப்பெரிய கடமை, அடிப்படையான கடமை, முதலாவது கடமை, தமது குழந்தைகளுக்கு, சிறார்களுக்கு, சிறுமிகளுக்கு அல்லாஹ்வுடைய கலாமான அல் குர்ஆனுடனான பரிச்சயத்தை ஏற்படுத்துவது. இப்னு சீனா உலக புகழ் பெற்ற மருத்துவ மேதை, மருத்துவத்துறையின் அறிஞர் என்று வர்ணிக்கப்படுபவர். இப்னு கல்தூன் வரலாற்றுத்துறை தத்துவத்தை வகுத்த மாபெரும் அறிஞர். இருவரும் சொல்வார்கள், அசாசு தஅலீம், அறிவின் ஆரம்பம், அடிப்படை குர்ஆன் தான். ஒரு குழந்தை ஆரம்பமாக கற்கின்ற, படிக்கின்ற கலையாக, படிப்பாக குர்ஆன் அமைய வேண்டும். ஹுவ ஹஜருல் அஸாஸ் லித்தஅலீம். குர்ஆன் தான் கல்விக்கான ஃபவுண்டேஷன், கல்விக்கான அத்திவாரம். குர்ஆனை பாருங்கள், சூரத்து ரஹ்மானிலே அல்லாஹ் அர் ரஹ்மான், தன்னை அளவில்லாத அருளாளன், அளவில்லாத அன்பாளன் என்று சொல்கிறான். அல்லாஹ் அளவில்லாத அருளாளன், அன்பாளன் என்பதற்கு என்ன ஆதாரம்? அல்லாஹ் சில முக்கியமான அருள்களை சொல்கிறான். தான் ரஹ்மான் என்பதற்கு சில முக்கியமான அருட்கொடைகளை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலக்கல் இன்சான் அல்லமஹுல் பயான். அல்லாஹ் அருளாளன். அவனுடைய மாபெரும் அருள் என்ன தெரியுமா? அவன் மனிதனுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தான், அவனை படைத்தான், அவனுக்கு பேச கற்றுக் கொடுத்தான். உண்மையில் இது எப்படி வந்திருக்க வேண்டும்? அல்லாஹ் ரஹ்மான், அவன் மனிதனை படைத்து அவனுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தான், பேசவும் கற்றுக் கொடுத்தான் வந்திருக்கணும். முதலாவது மனிதனை படைக்க வேண்டும், அதுக்கு பிறகு அல்லவா குர்ஆனை கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும், பேச கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் ரஹ்மான் என்பதற்கு முதலாவது ஆதாரம், சான்று அல்லமல் குர்ஆன், மனிதனுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தது. மனிதன் மனிதனாக இருந்தாலும், அவன் எதை படித்திருந்தாலும், கற்றிருந்தாலும், அறிந்திருந்தாலும், அல்லாஹ்வுடைய கலாமை அவன் சுமக்கவில்லை என்றால், வஹீயின் வழிகாட்டலை பெறத் தவறினால் அவன் யாரும் இல்லாத வெறும் பூஜ்யம். எனவே அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளிலே மிக உயர்ந்த அருட்கொடை, மனிதனுக்கு வழங்கி இருக்கின்ற அருட்கொடை இந்த அல்லாஹ்வுடைய கலாமான குர்ஆன் தான். அதற்கு பிறகுதான் மனிதன், அவனது வாழ்வு, அவனது அறிவு, ஆற்றல் எல்லாம். பெற்றோர்களே, மூத்தவர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நாளை மறுமையிலே குர்ஆனை கற்றவர், குர்ஆனை தனது வாழ்க்கையிலே எடுத்து நடந்தவர்,
சுவனத்திலே ஒளியினாலான பிரகாசத்தினாலான ஒரு கிரீடம் அணிவிக்கப்பட்டு கௌரவிக்கப்படுவார். அந்த கிரீடம் சூரிய ஒளியை விட பிரகாசமானதாக இருக்கும். அந்த மனிதனின் குர்ஆனை உள்வாங்கிய, கற்ற, மன்னம் செய்த, அதன் அடிப்படையில் வாழ்ந்த அந்த மனிதனின் பெற்றோருக்கு அல்லாஹ் விசேஷமான 2 அணிகலன்களை அணிவிப்பான். அவர்கள் ஆச்சரியத்தோடு கேட்பார்கள், பிம குசீனா, எதற்காக இந்த அணிகலன், ஆடை நமக்கு அணிவிக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்பார்கள். ஃபயுகாலு பி அஹ்தி வலதிகுமா அல் குர்ஆன், உங்களது பிள்ளை, உங்களது மகன், உங்களது மகள் அல்லாஹ்வுடைய கலாமான அல் குர்ஆனை மன்னமிட்டது, ஓதியது, பெற்றுக்கொண்டது, படித்து கொண்டது, குர்ஆனிய மனிதனாக மாறியது, அதன் விளைவாகத்தான் இந்த கௌரவம் உங்களுக்கு தரப்படுகிறது என்று சொல்லப்படும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த மகத்தான கௌரவத்துக்கு தகுதியுடையவர்களாக மாற வேண்டும். எனவே எனக்கும் உங்களுக்கு முன்னால் இருக்கின்ற ஆரம்ப அடிப்படையான கடப்பாடு, நமது பிள்ளைகள் அல் குர்ஆனை ஓத வேண்டும், திருத்தமாக ஓத வேண்டும், ராகமாக ஓத வேண்டும், அதனை மன்னம் செய்ய வேண்டும், அதன் கருத்துக்களை விளங்க வேண்டும், அதன் அடிப்படையில் வாழ வேண்டும், குர்ஆனுடைய போதனைகளை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் நிலைப்பாட்டுக்கு அவர்கள் வர வேண்டும். The most memorized book in the world, உலகிலே அதிகமான மக்களால், மில்லியன் கணக்கான மக்களால் மன்னமிடப்பட்ட ஒரு வேத நூல் இருக்கும் என்றால், ஒரு நூல் இருக்கும் என்றால் அது குர்ஆன் தான். The most continuously read book in the world, தொடர்ந்தேற்றியாக ஓதப்பட்டு கொண்டே இருக்கிற, வாசிக்கப்பட்டு கொண்டே இருக்கிற, படிக்கப்பட்டு கொண்டே இருக்கிற ஒரு நூல் இருக்கும் என்றால் அது குர்ஆன் தான். The best preserved book, உலகிலே மிக கவனமாக பாதுகாக்கப்பட்ட ஒரு நூல் இருக்கும் என்றால் அதுவும் அல் குர்ஆன் தான். A living, recited and practiced revelation, உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, உயிரோட்டத்தோடு இருக்கின்ற, ஓதப்பட்டு கொண்டே இருக்கின்ற 200 கோடி மக்களுக்கும் மேல் வாழ்க்கையில் கடைபிடிக்கின்ற ஒரு கிரந்தம் இருக்கும் என்றால் அது அல் குர்ஆன் தான். Its presence in millions of hearts is one of its greatest miracles. மில்லியன் கணக்கான மனிதர்களுடைய உள்ளங்களிலே குர்ஆனுடைய முழு சூறாக்களும் ஆயத்துகளும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றமையானது குர்ஆனுடைய மிகப்பெரிய அற்புதம். குர்ஆனுடைய அற்புதங்கள் பல வகை, பல விதம். அவற்றிலே மிகப்பெரிய குர்ஆனுடைய ஒரு அற்புதம் தான் அது வாழ்ந்து கொண்டிருப்பது. இங்கே இந்த மேடையிலே பரிசு பெற்ற, கௌரவிக்கப்பட்ட அந்த குழந்தைகளை பாருங்கள், இந்த சிறார்களை பாருங்கள். 10 வயது குழந்தைகள் முதல் 15-20 வயது வரை இலான சிறார்கள் அல் குர்ஆனை எப்படி சுமந்து இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இது அல் குர்ஆனுடைய அற்புதம், வாழும் அற்புதம். 1500 வருடங்களாக குர்ஆன் வாழ்கிறது. நிச்சயமாக கியாமத் வரை அது வாழும். நானும் நீங்களும் ரமலானை, மற்றும் ஒரு ரமலானை வரவேற்க இருக்கின்ற சந்தர்ப்பம் இது. இந்த ரமலானிலே மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் அல் குர்ஆனின் பக்கம் நமது கவனத்தை குவிப்போம். ரமலான் என்பது அல் குர்ஆனிய மாதம். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். எனவே அல் குர்ஆனை நானும் நீங்களும் நமது பிள்ளைகளோடு, சிறார்களோடு ஓதுவோம், அதிகம் ஓதுவோம், கல்பு குளிர, கண் குளிர ஓதுவோம், திருத்தமாகவும் ராகமாகவும் ஓதுவதற்கு படிப்போம், கற்போம். பிறருக்கும் அல் குர்ஆனை ஓத கற்பிப்போம், அதனை மனனம் செய்வோம், செய்த மனனத்தை மீட்டிக்கொண்டே இருப்போம். குர்ஆனை படிப்போம், அதன் சூறாக்களை படிப்போம், அதன் ஆயத்துகளை படிப்போம், விளங்க முயற்சி செய்வோம். அனைத்துக்கும் மேலாக குர்ஆனின் அடிப்படையில் வாழ திட சங்கற்பம் பூணுவோம். அதன் போதனைகளை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ள முன்வருவோம். Let us strive to be among the Ahlul Quran, those who live by the Quran and embody its guidance. குர்ஆனின் அடிப்படையில் வாழ, குர்ஆனிய மனிதர்களாக மாற, அஹ்லுல் குர்ஆனாக மாற நாங்கள் திட சங்கப்பம் போடுவோம். Let us seek to become sincere servants of Allah, human beings with compassion and empathy and responsible citizens of our motherland. ஏக காலத்தில் நல்ல இறையடியார்களாகவும், நல்ல மனித பண்புகளை கொண்ட மனிதர்களாகவும், அன்புள்ளம் கொண்ட உயர் மனிதர்களாகவும், நாம் வாழ்கிற நாட்டுக்கு விசுவாசம் உள்ள பிரஜைகளாகவும்,
வாழுவோம், வாழ திடசங்கப்பம் பூணுவோம். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.